வெல்கம் டு ஷார்பன்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆர் ஃபெயில் இல்லை எஸ் ஆர் நோ இந்த மாதிரி சிம்பிளான 2 ஆப்ஷன் இருக்க ட்ராப் டவுன் லிஸ்ட்டோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்க ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது, அடுத்து வந்து இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வர டேட்டாக்கு ஏற்ற மாதிரி செல் கலரை எப்படி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்துட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குது. அவங்க ரிசல்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து பாஸாக ஃபெயிலா அப்படிங்கிறத நம்ம இங்கே கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம இங்கே நம்ம போகிறோம் ட்ராப் டவுன் யூஸ் பண்ண போகிறோம். ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டேட்டா வேலிடேஷன் மெத்தட்ஸு. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ராப் டவுன் போடக்கூடிய செல்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே போனீங்க அப்படின்னா டேட்டா அப்படிங்கிற டேப்பில் போங்க. டேட்டா டேப்புக்குள்ளே போன உடனே இங்கே டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸு, இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிங்ஸ். இதில் போயிட்டு இங்கே டிஃபால்ட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா எனி வேல்யூன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே என்ன வேணாலும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன வரணுமோ அதை நம்ம இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் நமக்கு எனேபிள் ஆகும். அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ உள்ள வரணும். இப்போ நம்ம ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாஸ் இல்லை ஃபெயில் அப்படின்னு வரணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம், கமா ஃபெயில். இதே மாதிரி நம்ம எத்தனை இன்புட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். பட் ஒரு இன்புட்டுக்கும் இன்னொரு இன்புட்டுக்கு நடுவில் ஒரு கமா மட்டும் கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ராப் டவுனில் கொடுத்துக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ் ஃபெயில் வந்துருச்சு. இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா செல்லையுமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிரும். நீங்கள் போய்ட்டு இந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணி நீங்கள் வேல்யூவை இன்புட்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து அதே டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போங்க. போயிட்டு இந்த இன்புட் மெசேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இன்புட் மெசேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக டிக் இருக்கும். ஸோ இன்புட் மெசேஜ் வென் தி செல் இஸ் செலக்டட். அதாவது இப்போ நம்ம இந்த டேட்டா வேலிடேஷன் அதாவது ட்ராப் டவுன் லிஸ்ட் எனேபிள் பண்ணியிருக்கிற செல்லை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது மெசேஜை டிஸ்பிளே பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேட்குது. அங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டைட்டிலில் போய்ட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேணுங்கிற டைட்டில் போல் நம்ம என்ன பண்ணுறோம் டெஸ்ட் அப்படின்னு போடுறோம். இன்புட் மெசேஜில் வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண மற்ற செல்ஸை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வராது. ஆனால் இப்போ நீங்கள் டேட்டா வேலிடேஷன் அதாவது ட்ராப் டவுன் பண்ணியிருக்க லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ளீஸ் செலக்ட் பாஸ் ஆர் ஃபெயில். நீங்கள் அங்கே என்ன இன்புட் பண்ணுறீங்களோ அது வந்துடும். இப்போ நம்ம ஹெட்டிங் மேலே டெஸ்ட்டுன்னு கொடுத்தங்காட்டி இங்கே மேலே டெஸ்ட்டுன்னு ஹெட்டிங் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்க செலக்ட் பண்ணணும் இங்கே ஒரு ட்ராப் டவுன் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு நோட் மாதிரி கொடுக்க முடியும். அடுத்து வந்துட்டு எரர் அலர்ட். இப்போது இங்கே வந்து நம்ம பாஸ் ஃபெயில் அப்படின்னு கேட்டால் என்டர் பண்ணிருக்கோம். இதுவே இப்போ நம்ம வந்துட்டு பாஸ் ஃபெயில் என்டர் பண்ணாமல் ட்ராப் டவுனில் பண்ணாமல் நம்ம மேனுவலாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி என்டர் அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அது என்டர் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வந்துடும். தி வேல்யூ டஸ் நாட் மேட்ச் தி டேட்டா வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டிஃபைன் ஃபார் தி செல். அதாவது நம்ம வந்து பாஸ் ஃபெயில் மட்டும்தான் வரணும்னு கொடுத்ததுனால வேறு என்ன இன்புட் பண்ணாலும் இது எடுத்துக்காது. இப்போது இந்த எரர் மெசேஜை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எரர் அலர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இது ஸ்டாப்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வார்னிங் மட்டும் கொடுத்தா போதும், இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், இல்லை வந்து என்ட்ரிவே ஸ்டாப் பண்ணணும். அது மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு டிஃபால்ட்டாக நம்ம ஸ்டாப்பில் வச்சுக்கலாம். ஸ்டாப்பை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம், டைட்டில் போயிட்டு இங்கே இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துடலாம். டைட்டில் எரர் மெசேஜ் வந்துட்டு ப்ளீஸ் செலக்ட் ஒன்லி ஃப்ரம் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு
ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இவங்க போயிட்டு இங்கே வேறு டேட்டா என்டர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இன்புட் பண்ண ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரும். ப்ளீஸ் செலக்ட் ஒன்லி ஃப்ரம் அவைலபிள் ஆப்ஷன்ஸ். மேலே இன்ஃபோன் வந்துருச்சு. ஸோ ரீட்ரை கொடுத்து நம்ம மறுபடியும் என்டர் பண்ணலாம், இல்லை சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இப்போது இந்த இன்புட் பண்ண டேட்டா பேஸ் பண்ணிட்டு இந்த செல்லோட கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுவோம். இப்போது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்குங்க. இப்போ சிம்பிளாக இந்த பாஸ் ஃபெயில் கண்டிஷனுக்கு எப்படி தரதுங்கிறத பார்க்கலாம். இங்கே ஹோம் டேப்பில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஹைலைட் தி செல் ரூல்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு பாஸ் PASSன்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே போனீங்க அப்படின்னா லைட் ரெட் ஃபில் வித் டார்க் டெக்ஸ்ட் இருக்கிற மாற்றி க்ரீன்னு கொடுத்துருங்க. கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் பாஸ் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, க்ரீனில் மாறிடுச்சு. அடுத்து மறுபடியும் கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு சேம் ஹைலைட் ஈக்குவல் டுவில் போயிட்டு ஃபெயில் அப்படின்னா ரெட்டு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸுங்கிறது க்ரீன்லேயும் ஃபெயிலுங்க ரெட்லேயும் வரும். இப்போ நீங்கள் புது ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் கூட அது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அந்த மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணணும். நீங்கள் வந்து ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ட்ராப்டவுன் வேண்டாம், இது வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். மறுபடியும் டேட்டாவில் போங்க, டேட்டா வேலிடேஷனில் போங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி எந்தெந்த செல்லேருந்து ரிமூவ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே கிளியர் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி கிளியர் ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா டேட்டா வேலிடேஷனும் உங்களுக்கு போயிடும். ஆனால் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணதுனாலையும் டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணி வச்சதுனால அந்த என்டர் பண்ண டெக்ஸ்ட்டும் ஃபார்மேட்டிங்கும் அவங்களுக்கு அப்படியே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ட்ராப் டவுன் ஏரோ மார்க் போயிடுச்சு. நீங்கள் இங்கே வேறு ஏதாவது என்டர் பண்ணிங்கன்னா இப்போது என்டர் ஆகும், எரர் கொடுக்காது. இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் ட்ராப் டவுனை கிளியர் பண்ணிக்கணும். இப்போது இதுவே உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் லிஸ்ட் இருக்குது. இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே லிஸ்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் இன்புட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குது. இதே 5 ஆப்ஷனுக்கு போல் உங்களுக்கு வந்து ஒரு 50 ஆப்ஷன் இருக்குது, இல்லை ஒரு 15 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் கம்மா போட்டு இன்புட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சேம் செல்ஸை செலக்ட் பண்ணிக்கிங்க, டேட்டா வேலிடேஷனில் போங்க, செட்டிங்ஸில் போயிட்டு இப்படி லிஸ்ட்டை கொடுத்துருங்க. இங்கே சோர்ஸ்னு கேட்குறப்போ இங்கே ஒரு அப் ஏரோ பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸலில் ரேஞ்ச் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். அதில் போயிட்டு இந்த பர்டிகுலர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வரணுமோ, அதாவது என்னென்ன இன்புட்ஸ் நீங்கள் உள்ளே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த டேட்டா இருக்கிற செல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக உங்களுக்கு வந்து அது லாக் ஆகிடும். அடுத்து நீங்கள் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். அடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடுச்சு. இப்போது இந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன இன்புட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்புட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே காமிக்கும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் இங்கே இன்புட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நீங்கள் அதே மாதிரி இன்ஃபோ மெசேஜ், அலர்ட் மெசேஜ் எல்லாம் தரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். வைக்கும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளீஸ் செலக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காமிக்குது. இதே தப்பான டேட்டாவை இன்புட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜும் வருது, இன்புட் ரைட் டேட்டான்னு வருது. உங்களுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.